நான் 2015ஆம் ஆண்டு முதல் வன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் இருக்கின்ற சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாகவும் தமிழ் கலாச்சார அடையாளங்கள் அளிக்கப்பட்டது தொடர்பாகவும் அதனேரத்தில் தமிழ் மக்களுக்கு எங்கு பிரச்சனை நடக்கிறதோ அங்கு நேரடியாக சென்று மக்களோடு மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்திருக்கின்றேன். அதே போல என்னால் முடிந்த அபிவிருத்தியையும் நான் எங்களுடைய 3 மாவட்ட மக்களுக்கும் நான் செய்திருக்கிறேன் என்ற இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே போல இன்னும் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. அதைவிட பல்வேறுபட்ட ஒரு சில குற்றச்சாட்டுகள் என் மீது அண்மை காலங்களில் ஒரு சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை திட்டமிட்டு வைக்கின்றார்களா அல்லது காழ்ப்புணர்ச்சியின் ஊடாக செய்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. இப்படியான காழ்ப்புணர்ச்சியான செய்திகளை அல்லது புதிய இதுகளை சொல்கிறார்களோ தெரியவில்லை. அதைவிட இன்னும் ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது லிக்கர் லைசன்ஸ் எடுத்ததாகவும் அது சம்பந்தமான பரப்புரையும் ஒரு சிலர் மேற்கொள்கிறார்கள். அதை பலர் திரிவுபடுத்தி சமூக வலைத்தளங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மை காலங்களில் லிக்கர் லைசன்ஸ் மட்டுமில்லை, பெட்ரோல் செலுத்தக்கூடிய லைசன்ஸ்களும் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் விண்ணப்பித்திருக்கலாம் அல்லது அவர்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுத்திருக்கலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிஸ்னஸ். அதில் நாங்கள் தளர முடியாது. இப்போ இங்கே இருக்கின்ற எங்களுடைய ஒரு சில உறுப்பினர்கள் மண்பொமி வச்சு அவர்கள் செய்கிறதா இருந்தால் அது என்னுடைய கருத்து. நான் அவர்களுக்காக பிரதேச செயலாளர்கிட்டையோ அல்லது ஜிஎஸ்டியோ நான் ஜிஎஸ்எம்பியோ இன்றைக்கு மட்டும் யாருக்கும் கதைச்சதும் இல்லை. அது அவர்களுடைய பிஸ்னஸ். அதில் நான் தலையிட முடியாது. ஆகவே இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்புவதை விடுத்து மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், மக்களோடு எப்போ நாங்கள் நிற்கையில், மக்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் ஓடி ஒழிக்கையில் முடிஞ்ச அளவு நான் உண்மையாக மக்களுடைய தனித்துவத்திற்காக நான் உழைச்சிருக்கிறேன். ஒருவரை குற்றம் சாட்டுவதை விடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 8 மாவட்டத்திலையும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டும். அதுதான் மக்களுக்கு பலம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.